இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்கள் மட்டும்தான் தவறான வழிக்கு போயிடுறாங்க. பெண்கள் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியலைங்க. ஆணோ, பெண்ணோ எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போகறதுக்கு கூட இருக்கிறவங்களே காரணமா இருக்கிறாங்க. ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சூழலா இருக்கலாம். ஆனா நான் பெத்தவங்க கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க அந்த மாரியான வயசுல இருக்கும்போது உங்களுக்கு கெட்டு போறதுக்கு சூழல் இல்ல. இப்ப கெட்டு போறது வீட்டு வாசலுக்கே வந்துருது. அந்த அளவுக்கு இருக்கு. அதனால பெத்தவங்க தான் நம்ம குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவங்க அந்த மாரியான வழிக்கு போறாங்கங்கிறத நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அ பெத்தவங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். 2 பேரும் சம்பாரிச்சா தான் லைஃப்ல கொண்டு போ முடியுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ குழந்தைகிட்ட நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆ அவங்க இப்ப நாமளே வந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, நாமளும் கொஞ்ச நேரம் செல்லு பார்க்கலாமோ, இல்ல சீரியல் பார்க்கலாமோ, அந்த மாரி தான் நம்ம யோசிக்க டைம் இருக்கு நமக்கு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அ ஃப்ரெண்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு இத நீங்க அவங்க கிட்ட இது பண்ணிட்டீங்க அப்டின்னா, அவங்க வெளியில தேட மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள கிடைக்காத ஒண்ண தானே வெளில தேடுறாங்க. அது நல்ல விதமா ஃப்ரெண்டா அமைஞ்சுட்டாங்கன்னா, அது வந்து நம்மளுடைய காட்ஸ் கிஃப்ட் தான். ஆனா இன்னைக்கு நெறைய பேருக்கு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு பையன் வந்து வீட்டுக்குள்ள வந்து அம்மாகிட்ட கிடைக்காத ஒரு பைண்டிங்கான ஒரு இது ரிலேஷன்ஷிப்ப வெளில தேடும்போது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட போயி, அந்த பொண்ணுகிட்ட கிடைக்காத ஒரு இத வந்து அடுத்தது குடிக்கோ, இல்ல போதைக்கோ அடிமையாயிடுறாங்க இல்லையா? அப்போ தவறு எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள தான் நான் சொல்லுவேன். எல்லா பசங்களும் தப்பா போறது இல்லைல்லங்க. 1, 2 பசங்க போறாங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து, "ஐயோ! நம்ம பையன் இப்படி போயிட்டானே" அப்படின்னு நினைக்காதீங்க. அது இல்லாம போன பசங்கள விட இனிமே பசங்கள அந்த மாரி நிலைமைக்கு தள்ளாம நம்ம பெத்தவங்க பார்த்துக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான காரணங்கள கண்டுபிடிச்சு சரி பண்றதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப முடியாத காரியமா இருக்கு. நடக்க விடாம பாத்துக்கிறது தான் நம்மளுடைய கடமையா இருக்கு. சரிங்களா? அப்போ எந்த சூழ்நிலையிலயும் நம்ம குழந்தைங்கள நம்ம சரியான ஒரு 15 வயசு அதுவரைக்குமே நம்ம 10 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்கள நம்ம நல்லாவே தான் பார்க்குறோம். ஒரு 11, 12 அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, நாமளும் கொஞ்சம் விலகி நின்றோம். நமக்கான வேலை பளுக்கள் அதாவது காலேஜ் போறாங்கன்னா ஃபீஸ் கட்டணும். நெறையா கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறவா இருக்கு. நமக்கு டைமிங்கும் இருக்கிறது இல்ல அப்படிங்கும்போது, பெண் பிள்ளைகள பொறுத்தவரைக்கும் அப்பாக்கள் வந்து அந்த பிள்ளைங்களோட ரொம்ப பாண்டிங்கா, ஆ காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, இல்ல காலேஜ் போறாங்க அப்படின்னா, வந்ததும் ஸ்கூல்ல என்ன நடந்தது? காலேஜ்ல என்ன நடந்தது? யார பார்த்தீங்க? என்ன பண்ணீங்க? அத உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டு பழகுங்க. அது சின்ன வயசுலேருந்தே பழகும்போது என்ன ஆகும்னா, உங்களோட வந்து அத ஷேர் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுத்துரும். அதே பையங்கள வச்சிருக்கிற அம்மாக்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. ஏன் அப்படி மாத்தி சொல்றேன்னா, எப்பவுமே அப்பா கூட தான் பிள்ளைங்க ரொம்ப பாண்டிங்கா இருப்பாங்க. அம்மா கூட பசங்க ரொம்ப பாண்டிங்கா இருப்பாங்க. நம்மளோட அம்மா பேசணும். நம்ம அம்மா நம்மளோட வெளியில கூட்டிட்டு போகணும். நம்ம கூட வரும்போது அம்மா கூட வரும்போதே பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அது வந்து வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்ம அதுதான். அவங்க எதிர்பார்ப்பு அதுதான். இன்னைக்கு நெறைய அம்மாக்கள் வந்து பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற பசங்கள பாருங்களேன், ஒரு குதூகலமா இருப்பாங்க. தப்பான வழிக்கெல்லாம் போமாட்டாங்க. எதா இருந்தாலும் நம்ம அம்மாட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவா இருப்பாங்க. அப்போ இதுக்கு மேல பசங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்களுடைய அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைங்க, பசங்க கிட்ட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆ உங்களோட இருக்கிற நேரம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியடா தெரியணும். அந்த அளவுக்கு பாண்டிங்கா இருங்க. ஃப்ரெண்ட்லியா இருங்க. அவங்க வெளியில நடக்கிறத போல்டா உங்ககிட்ட வந்து சொல்ற அளவுக்கான நம்பிக்கைய குடுங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும். நான் தான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். அப்படிங்கிற நம்பிக்கைய அவங்க கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எந்த குழந்தையும் தேடிலாம் தப்பான வழிக்கு போறதில்லைங்க. வாய்ப்பு நமக்கு இங்க இல்லாத சந்தோஷம் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்குதா? ஃப்ரெண்ட விட ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்குதா? அத விட போதையில கிடைக்குதா? அப்ப அவங்க தேடி அதுக்கான அடுத்தடுத்து தான் போறாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சரியா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த குழந்தையும்
சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான். அது நல்லவராகறதும், தீயவராகறதும் அன்னை வளர்ப்பிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய வளர்ப்புல எந்த தப்பும் இல்லாம நீங்க நல்லபடியா குழந்தைங்கள வளர்க்கும்போது, அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது எந்த போதைப் பொருளோ, ஒரு குடிப்பழக்கமோ ஒண்ணுமே இல்லாத ஒரு நல்ல சமுதாயமா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம நல்லபடியா குழந்தைங்கள வளர்க்கறதுல தான் இருக்கு. சரிங்களா?